திருத்த வேண்டும் என்றால் அவமானப்படுத்த வேண்டுமா? ஒரு வயதான ஆசிரியர் ஒரு இளம் மனிதனை சந்திக்கிறார். என்னை நினைவிருக்கா என்று அந்த இளைஞன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்கிறார், இல்லை. நினைவில்லை. அவன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், நான் உங்களோட மாணவன். இப்போ நானும் ஒரு ஆசிரியர்தான். அப்படியா? என்னைப் போலவா என்று ஆசிரியர் கேட்கிறார். ஆமாம். உங்களால தான் நான் இப்படியானேன். ஆசிரியர் ஆச்சரியமாக கேட்கிறார், எப்போ அந்த முடிவெடுத்த? அவன் ஒரு கதையை சொல்கிறான். ஒரு நாள் என் நண்பன் ஒரு அழகான கைக்கடிகாரம் கொண்டு வந்தான். அதை பார்த்ததும் என் மனசு தடுமாறியது. நான் அதை திருடினேன். சிறிது நேரத்தில் அவன் அழுதபடி புகார் கொடுத்தான். நீங்க வகுப்புக்கு வந்தீங்க. யாரோ கடிகாரம் திருடியிருக்காங்க. எடுத்தவன் தயவுசெய்து திருப்பி வைங்கன்னு சொன்னீங்க. நான் பயந்தேன். ஆனா திருப்பி வைக்கல. அப்போ நீங்க கதவை மூடி எல்லாரும் வட்டமா நின்னு கண்களை மூடுங்கன்னு சொன்னீங்க. கண்கள் மூடியிருந்தா தான் நான் தேடுவேன்னு சொன்னீங்க. நீங்க ஒவ்வொருவர் பாக்கெட்லயும் தேடினீங்க. என் பாக்கெட்ல கடிகாரம் கிடைச்சது. ஆனா நீங்க எதுவும் சொல்லல. யாருன்னும் சொல்லல. என்னை அவமானப்படுத்தல. தேடலை முடிச்சிட்டு கண்களை திறங்க. கடிகாரம் கிடைச்சிடுச்சுன்னு மட்டும் சொன்னீங்க. அந்த நாள் என் வாழ்க்கையில மிகவும் வெட்கமான நாள். ஆனா அதே நாள் தான் நான் திருடன் ஆகக்கூடாதுன்னு முடிவு எடுத்த நாள். நீங்க என்னை திட்டல. போதனை செய்யல. அவமானப்படுத்தல. ஆனா எல்லாத்தையும் கற்றுத்தந்தீங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் நினைவிருக்கா ன்னு கேட்டான். ஆசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார். ஆமாம். கடிகாரம் தேடியது நினைவிருக்கு. ஆனா நான் உன்னை நினைவில் இல்லை. ஏன்னா நானும் கண்களை மூடியே தேடினேன். இதுதான் உண்மையான கல்வி. திருத்துவதற்காக அவமானப்படுத்தினா அது கற்றுத்தர்றது இல்ல. ஒரு நல்ல ஆசான் மனிதனையே உருவாக்குவார்.